ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிச் டு கெட் ரிச் அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது ஒரு மூவியோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியோ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம விஜய் டிவியில் நிறைய பார்த்துருப்போம்ல, அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் பிராண்ட் அதை பற்றின உள்ள ஒரு சீரீஸு. இடத்த வந்து ஒரு 7-8 எபிசோட் கிட்டே இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே வந்து இருக்கும். இது எப்படி இருக்குன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷோஸ் வந்து இப்போ தமிழ்லேயே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிராண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சீரீஸு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 எபிசோட் இருந்துச்சு. நான் வந்து ஒரு எபிசோடுக்கு வந்து மேலே பார்த்தேன். பட் அதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு இது எந்த மாதிரி ஒரு எபிசோட் அப்படின்னு. அதாவது அந்த நேம்லேயே வந்து போட்டிருப்பாங்க பிச் இன்டு கெட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிச் பண்ணணும், அங்கேருந்து என்ன ஒரு அமௌண்ட் வருதோ அது உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பிச் பண்ணுறது. எப்படி நீங்கள் பிச் பண்ண போகிறீங்க, எப்படி அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னு. அது ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காருன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோடி வந்து வச்சுருக்காங்களாம். அதாவது வந்து ஒரு 30 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அதுக்கு கரண் ஜோஹர், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கரண் ஜோஹர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய வந்து பெரிய பெரிய பிராண்ட் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் செட்டப்பே வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணால் வந்து மொதல் எபிசோடில் என்ன சொல்கிறாங்கன்னா 60 செகண்ட், அதாவது ஏகப்பட்ட பிராண்ட் வச்சுருப்பாங்கல்ல, 2 ஸ்டோர் வச்சுருப்பாங்க, 3 ஸ்டோர் வச்சுருப்பாங்க, 8 ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சின்னதாக வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பிராண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 கோடியோ 15 கோடியோ இல்லை இவங்க கொடுக்க ஒரு 30 கோடியோ இல்லை ஒரு 5 கோடியோ கொடுத்தா வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த ஒரு சின்ன சின்ன பிராண்ட் வச்சுருக்கலாம் வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 4-5 பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க, ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய பிராண்டோட ஓனர்ஸ், அப்புறம் அந்த கரண் ஜோஹர் அவருமே வந்து இருப்பார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ இப்படி இருக்கவங்கள்ட்ட இங்கே யாரெல்லாம் வந்து சின்ன சின்ன பிராண்டாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வந்து வாங்கணும். இதுதான் அவங்களோட டாஸ்க். இதுதான் வந்து அடுத்த ஒரு 7-8 எபிசோடில் வந்து நடக்க போகுது. பட் இதில் வந்து ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் எபிசோடே வந்து 43 நிமிஷம். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து 60 செகண்ட் டைம். அந்த 60 செகண்டில் வந்து உங்கள் பிராண்டை பற்றி சொல்லணும். நம்மளோட பிராண்டை பற்றியும், நம்மளோட ரெவன்யூ பற்றியும், நமக்கு எத்தனை ஸ்டோர் இருக்குது அப்படின்றத பற்றியும், நாங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்றத பற்றியும், எங்களோட குவாலிட்டி அப்படின்றத பற்றியும், எங்களோட ரெவன்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பற்றியும், நீங்கள் எனக்கு கொடுத்தா இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத பற்றியும், எங்கள்கிட்ட வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி உங்களால் 60 செகண்ட்குள்ளே பண்ண முடியும், ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசணும். எல்லாமே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். இங்கே எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே ஜட்ஜஸ்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. எப்படி வந்து வேர்ட்ஸை குறைக்கிறது, 60 செகண்ட்குள்ளே எப்படி நம்ம சொல்ல முடியும், எதை சொல்கிறது, நம்மளை இன்ட்ரொடக்ஷன் பண்ணணுமா, இல்லை நம்ம கம்பெனியை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பண்ணணுமா, இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்டோர் இருக்குன்னு சொல்ல முடியுமா, நம்ம ரெவன்யூ பற்றி சொல்கிறதா, நமக்கு எவ்வளோ தேவைன்றது சொல்கிறதா, எப்படி வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது. 60 செகண்ட் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்ட எல்லாமே யோசிச்சு என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோமோ இல்லையோ பண்ணால் நமக்கு நிறைய யூஸ் ஆகலாம். பட் ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறப்ப. இப்போ 60 செகண்டுக்குள்ளே அவங்களால அந்த பிராண்டை பற்றி பேச முடியுமா, அப்போ அப்படி அவங்க என்ன பேசுகிறாங்க, எந்த விஷயத்தை மட்டும் பேசுகிறாங்க, எந்த வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணல, எப்படி அதை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பிராண்ட் வந்து பேசுகிறப்போ வந்து நமக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து தமிழ் இல்லை, ஹிந்தி தான், இங்கிலீஷ் சப்டைல்ஸ் அதெல்லாம் வந்துருக்கும். இங்கிலீஷ்லேயுமே வந்து எல்லாமே வந்து பேசுவாங்க. பட் ஆனால் அதை பார்க்குறப்போ வந்து நமக்கே ஒரு பரவாயில்லையே, பிஸ்னஸ் மேன்லாம் இப்படி தான் இருக்க போங்க போல், இப்படி தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க போல் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஃபஸ்ட்டு 60 செகண்டில் வந்து அதை சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு 60 செகண்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பிராண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னோடனே வந்து ஒரு அந்த பிராண்ட் சின்ன பிராண்ட் வச்சுருக்கவங்க வந்து அந்த கம்பெனியை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க வந்து அந்த 60 செகண்டுக்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணணும். பட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 60 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அது எங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அந்த 60 செகண்டில் உங்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா, அதுதான் இங்கே கேள்வி. அந்த 60 செகண்ட்குள்ளே எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதிலிருந்து கொஞ்சம் நிறையா கொஷின் வந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொன்னால் அதே மாதிரி எல்லாத்துக்குமே அப்படி தான். அதாவது அது 60 செகண்டில் எங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கேட்குற அடுத்தடுத்த கொஷினுக்கும் நீங்கள் தாராளமாக டைம் எடுத்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னையும் 60 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் இங்கே ஒரு பிராண்டில் உள்ளவங்களும் இந்த மாதிரி 60 செகண்டில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த 60 செகண்ட் முடிஞ்சவொடனே இவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா இவங்க நிறைய கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ஆன்சர்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மார்க் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எபிசோடாக போகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து டாப்பில் இருக்காங்களோ அந்த பிராண்ட் அந்த ஓனர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் போர்ட் ரூம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த போர்ட் ரூமில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து
இவங்க அந்த 60 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வந்து எனக்கு நீங்கள் 15 கோடி வேணும், எனக்கு அது வந்து 30 கோடி தான் பட்ஜெட், அதுதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அந்த 5 பேர் வந்திருக்காங்க. எனக்கு 30 கோடியுமே சில பேர் கேட்டிருப்பாங்க, எனக்கு 2 கோடி கேட்டிருப்பாங்க, சில பேர் வந்து எனக்கு ஒரு 10 கோடி கொடுக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த போர்ட் ரூமில் போய் அங்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், உங்களோட நீங்கள் சொன்ன ஒரு டாப்பிக்கை வச்சு, உங்களோட பிராண்டை வச்சு, உங்களோட ரெவன்யூ வச்சு, உங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சு எங்களால் வந்து நீங்கள் கேட்ட 15 கோடி கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்ட 30 கோடி கொடுக்க முடியாது, என்னால் 10 தான் கொடுக்க முடியும், என்னால் 5 தான் கொடுக்க முடியும், என்னால் 2 தான் கொடுக்க முடியும். நான் 30 கோடி உங்களுக்கு கொடுத்தேன்னா அடுத்த ஒருத்தவர் இருக்காரு, நீங்கள் வேணால் அவருக்கு ஷேர் பண்ணுறீங்களா, அவரும் வளரட்டும், நீங்கள் வளருங்க அப்படின்னு சொல்லி போர்ட் ரூமில் வந்து இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து நடந்துகிட்ருக்குமா. ஸோ அதுதான் வந்து அந்த எண்டு. அதுக்கப்புறம் யார் அந்த 30 கோடி வந்து எடுத்துக்க போகிறா, ஒரு ஆள் எடுக்கிறாங்களா இல்லை 5 பிராண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்றது வந்து அந்த போர்ட் ரூம் டிஸ்கஷனில் வந்து டிசைட் பண்ணுவாங்களாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒட்டுமொத்த சீரீஸாகவே இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 43 நிமிஷத்துக்கு இருக்குது. அது இதுவே வந்து ஒரு 8 எபிசோடாக இருக்குது. ஃபஸ்ட் எபிசோடில் வந்து 60 செகண்ட் இம்ப்ரெஸ் பண்ணும். அடுத்த எபிசோட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு 48 ஹவர்ஸுக்குள்ளே வந்து அவங்களோட பிராண்டு, இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் வந்து அந்த மேரேஜுக்கு வந்து வியர் பண்ணுறாங்கல்ல, 3 lakhs இருக்கும், 75,000 இருக்கும், 10 lakhs இருக்கும், 20 lakhs இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து 48 ஹவர்ஸ் வந்து ரெடி பண்ணி காட்டணும். அதுதான் வந்து செகண்ட் எபிசோடு. அதில் வந்து அவங்க ஸ்கோர் கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ 3வது எபிசோடில் வந்து இவங்க பண்ண அந்த பிராண்ட், அந்த ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்கும். இதை தான் நான் சொல்ல மறந்துட்டு, இது வந்து ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒரு எபிசோடில் வந்து அந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து 60 செகண்ட்ஸ் வந்து உங்களோட பிராண்டை பற்றி பேசணும், அதில் இம்ப்ரெஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நிறையா கொஷின் கேட்பாங்க, அது ஓகே. செகண்ட் எபிசோடில் வந்து இவங்களோட பிராண்ட் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 48 ஹவர்ஸுக்குள்ளே வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் எபிசோடில் வந்து என்ன வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து அதை வந்து ரியல் கஸ்டமர்கிட்ட வந்து அதை கொடுத்து அவங்களோட ரிவ்யூஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 4வது ஒரு இதில் வந்து 2 பேர் கொலாபரேட் பண்ணி அதை வந்து எப்படி பண்ணுறீங்க, 2 பிராண்டை கொலாபரேட் பண்ணி அது எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு எபிசோடாக வந்து ஒரு டாஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க. மேபி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்கோர் போர்டு, அவங்களுக்கான ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது மூலிமா வந்து அவங்க ட்ரஸ்ட் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த இன்வெஸ்டர் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அந்த டாப் ஸ்கோரில் போய் நிற்கிறாங்களோ அவங்க வந்து அந்த போர்ட் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. இதுக்கடையில் வந்து நிறையா சீஃப் கெஸ்ட் வராங்க, அக்ஷய்குமார் வராருன்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணி டாப் ஸ்கோரில் போய் வந்து உட்காடுறாங்களோ அவங்க வந்து அந்த போர்ட் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த போர்ட் ரூமில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. பட் ஆனால் 4 பேர்த்துக்கு தான் வந்து அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா வந்து யார் அந்த ஒரு ஆள் வெளில போக போகிறா. ஸோ இந்த 4 பேர்த்துக்குமே வந்து 30 கோடி வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து யார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறா, இல்லை எனக்கு அந்த 30 கோடியுமே தேவை அப்படின்னு சொல்லி யார் வந்து நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ரூமில் வந்து இவ்வளோ டிஸ்கஷன் போகும். ஸோ இந்த சீரீஸே எப்படின்னா வந்து அந்த ஃபேஷன் டிசைனர், ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அந்த ஃபேஷன் டிசைனரில் வந்து யாரெல்லாம் வந்து சின்ன சின்ன பிராண்டாக வச்சுருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து அவங்கள மேக்ஸிமம் கொஞ்சம் ஆளுங்களை வந்து இன்வைட் பண்ணி இங்கே நிறையா ஒரு ஜட்ஜஸ்லாம் உட்காந்து 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்க ஒருத்தங்களாம் வந்து முதல் எபிசோடில் வந்து 60 செகண்ட் சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறையா கொஷின் கேட்டு அதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணி அடுத்த எபிசோடில் வந்து என்னென்ன அந்த டாஸ்க் இருக்கோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து போர்ட் ரூம் போய் அவங்க அந்த 30 crore சொல்லி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அந்த 30 crore வந்து என்னென்ன பிராண்ட் வந்துச்சு, என்னென்ன பிராண்ட் வந்து செலக்ட் ஆச்சு, என்னென்ன பிராண்ட் வந்து டாப்பில் போச்சு, என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த போர்ட் ரூம் டிஸ்கஷனில் போச்சு, என்னென்ன பிராண்ட் வந்து தனக்கு கேட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. சில பேர் 10 கோடி கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு 10 கோடி கிடைக்காது. சில பேர் வந்து 8 கோடி கேட்டிருப்பாங்க, அது கிடைக்காது. சில பேர் வந்து 2 கோடி கேட்டிருப்பாங்க, அது கிடைக்கலாம். ஸோ ஏன்னா அது வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க பிராண்டோட வேல்யூ இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ரெவன்யூ இருந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்து அவங்க பேசின வந்து ஐடியாலஜி வந்து பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு அவங்க பேசின அந்த ஐடியாலஜி வந்து லாஜிக்காக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து இருக்குது, அந்த பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றத வச்சு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டு வரும் வராதுன்றதை வந்து அந்த போர்ட் ரூம் வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஸோ இது முழுக்க வந்து அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த ஃபேஷன் ரிலேட்டடாக உள்ளவங்களுக்கான ஒரு சீரீஸு. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இதை பார்த்தா வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறது இருக்குது. 60 செகண்டில் வந்து உங்கள் பிராண்டை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 20 பேர் 10 பேர் வந்திருக்காங்க, அவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து இந்த ஒரு சீரீஸ் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு நிறைய லேர்னிங்ஸுக்கு வந்து நிறையவே வந்து இந்த சீரீஸில் வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கீங்க, அதுவும் முக்கியமாக இந்த ஃபேஷன் டிசைனர் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கீங்க, பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான் இருக்கீங்க, யாராச்சும் ஒரு ஆள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா
நமக்கு நல்லா இருக்குமோ, அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து பேசணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்கலாம் வந்து இந்த சீரிஸ் பார்த்தா வந்து ஒரு பெரிய ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஒரு டாக்குமெண்ட் சீரிஸாவோ, இல்லை மூவிஸாவோ, இல்லை நார்மல் சீரிஸாவோ இல்லவே இல்லை. இது வந்து ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான உள்ள ஒரு சீரிஸ். பட் பாருங்கள், ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எபிசோட் கிட்ட இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து 43 நிமிஷம் வந்து ஒரு எபிசோடுமே இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு எபிசோட்லேயும் அவங்க கொடுக்குற அந்த ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதுக்கு இவங்க வந்து தயாராகிறதா இருக்கட்டும், இவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இவங்களோட ஆன்சரை வந்து அவங்க கன்வீனியன்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி வந்து இவங்க பேசுகிறது வந்து இவங்க வந்து நான் வந்து கன்வின்ஸ் இல்லை, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மறுபடியும் அங்கே போய் இன்னும் நிறைய பிராண்ட்லாம் இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை அவங்க நான் சொன்னதை வந்து கன்வின்ஸ் ஆகலைன்றாங்க, பட் என்னையும் பெரிய ஆளையும் கம்பேர் பண்ணுறாங்க, அது எப்படி, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்படியே நெகட்டிவாக அவங்க பேசுகிறாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு எபிசோட்லேயே வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. பட் அடுத்த எபிசோட் இப்படி தான் போகும்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த சீரிஸ் பாருங்கள். நன்றி.